வணக்கம் இசை விரும்பிகளே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்ஸ்வின் கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஒரு 3 சேனல் ஸ்பீக்கர் டிலே வித் ப்ரொடக்ஷன் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பீக்கர் டிலே வித் ப்ரொடக்ஷன் போர்டு எதற்காக நம்ம பயன்படுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அசம்பிள் செய்யக்கூடிய 2.1 ஆம்ப்ளிஃபையர் அல்லது 3 சேனல் ஆம்ப்ளிஃபையரில் நம்ம ஆம்ப்ளிஃபையர் ஆன் பண்ணும்போதும் ஆஃப் பண்ணும்போதும் ஸ்பீக்கரில் வரக்கூடிய டப் அப்படிங்கிற சவுண்டு வராமல் தடுக்கிறதுக்கும், கூடவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையர் போர்டில் ஏதாவது ஃபால்ட் ஏற்பட்டுச்சுன்னா அதற்கு கொடுக்கக்கூடிய டியூவல் சப்ளை டிசி இன்புட் வோல்டேஜ் அப்படியே ஸ்பீக்கர் டெர்மினல் அவுட்புட்டாக நம்ம ஸ்பீக்கருடைய காயில் எரிஞ்சு டேமேஜ் ஆகிறத தடுக்கிறதுக்காகவும் பயன்படுத்தக்கூடியது தான் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு. ஸோ இந்த போர்டினுடைய இன்புட் மற்றும் அவுட்புட் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ், இதற்கு எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கணும், இது எப்படி வேலை செய்யுது, எப்படி ஸ்பீக்கரை ப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத பற்றினா ஒரு சின்ன விளக்கம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ இதே போல் மேக்ஸ்வின் கம்பெனியில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2.1 ஆம்ப்ளிஃபையருக்காக ஒரு 3 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டை நம்ம அசம்பிள் பண்ணக்கூடிய 5.1 ஆம்ப்ளிஃபையர் அல்லது 7.1 ஆம்ப்ளிஃபையரில் பயன்படுத்திக்கலாம். இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு பற்றின வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோனுடைய லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். இந்த 3 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டை 2.1 ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணுறதுக்காக பயன்படுத்திக்கலாம். இந்த 2 டைப் ஆஃப் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டும் நம்மக்கிட்ட இப்போது சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. ப்ராடக்ட் தேவைப்படுறவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ராடக்ட் கேட்டலாக் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதனுடைய விற்பனை விலை இருக்கும். உங்களுக்கு வேறு என்னென்ன ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணக்கூடியது தேவை இருந்தாலும் அந்த கார்ட் வழியாக ஆட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோடு அனுப்பிச்சி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண மெட்டீரியல் நீங்கள் கொடுத்த அட்ரஸ்க்கு என்ன ஷிப்பிங் சார்ஜு சேர்த்து வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மெசேஜில் கொடுத்துருவேன். பேமெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலும் நான் உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அதன் வழியாக பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட்டுக்கான ரிசிப்ட்டை எனக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண மெட்டீரியல் ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் ஸ்பீடு போஸ்ட், பார்சல் சர்வீஸ் அல்லது டிரான்ஸ்போர்ட் மற்றும் கொரியர் சர்வீஸ் மூலிமா உங்களுக்கு சேஃபாக அனுப்பிச்சி வைக்கப்படும். நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது, ப்ரீபெய்டு பேமெண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ சேஃபாக பொருள் வந்துடும், பயப்படாதீங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, முன்கூட்டியே பணம் வாங்கிடுறீங்க, பொருள் அனுப்பாமல் ஏமாற்றிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டோம். ஸோ 1 நாள் 2 நாள் டிலே ஆனாலும் உங்களுக்கு பொருள் சேஃபாக வந்துடும். ஏன்னா சில நேரங்களில் மழை அல்லது டிரான்ஸ்போர்ட் டிலே அந்த மாதிரி காரணங்கள்னால உங்களுக்கு ஷிப்பிங் இடையில கொஞ்சம் லேட் ஆகுது. அந்த மாதிரி ரீசனில் தான் 1 நாள் 2 நாள் டிலே ஆகும். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு பொருள் சேஃபாக வந்துடும். இதற்கு ஆல்ரெடி நம்மக்கிட்ட பொருள் வாங்கின நண்பர்களே சாட்சி. ஸோ அதனால் பயப்படாதீங்க, சேஃபாக பொருள் வந்துடும். ஸோ இப்போது இந்த 3 சேனல் ஸ்பீக்கர் டிலே வித் ப்ரொடக்ஷன் போர்டு கனெக்ஷன் டீட்டெயில் பார்த்துருவோம். ஸோ இந்த போர்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த போர்டு வேலை செய்கிறதுக்கு நம்ம டியூவல் சப்ளை ஏசி இன்புட் கொடுக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரி டேப்பிங் அவுட்புட்டை அப்படியே கொடுக்கலாம். மினிமம் பார்த்திங்கன்னா 20 வோல்ட்லேருந்து மேக்ஸிமம் 30 வோல்ட் ஏசி இதில் டைரெக்டாக அப்படியே கொடுக்கலாம். ஒருவேளை 30 மேலே நீங்கள் இன்புட் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அதை ஸ்டெப் டவுன் பண்ணி ஒரு டியூவல் சப்ளை ரெகுலேட்டரை யூஸ் பண்ணி அதை ரெடியூஸ் பண்ணி தான் கொடுக்கணும். 30 வோல்ட்டுக்கு மேலே இதில் டைரெக்டாக கொடுக்க முடியாது. இந்த போர்டுக்கு டிசி சப்ளை இன்புட் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்லி உங்களுடைய மெயின் பவர் சப்ளை டிரான்ஸ்ஃபார்மருடைய ஏசி டேப்பிங்கை அப்படியே எடுத்து கொண்டு வந்தால் கொடுத்தா போதும். டிசியை தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி ஏசியை அப்படியே கொண்டு கொடுங்க. ஸோ இந்த சப்ளை மூலியமாகவே இந்த போர்டு உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு தேவையான பவர் சப்ளை எடுத்துக்கும். ஸோ ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு ஒர்க்கிங்கில் இருக்கா, ஆனில் இருக்கா, ஆஃபில் இருக்கா அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ஆன் போர்டில் என்ன இருக்குங்கிறத பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 3 ரிலே. ஸோ 3 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன். ஸோ லெஃப்ட் சேனல், ரைட் சேனல், சப்வூஃபர். ஸோ இந்த சப்வூஃபர் சேனலுக்கு ஹெவியான ரிலே கொடுத்துருக்காங்க. அதாவது சப்வூஃபர் சேனலுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 ஆம்ப்ஸ் கொண்ட ரிலே கொடுத்துருக்காங்க. அதே போல் லெஃப்ட் ரைட் சேனலுக்கு பார்த்திங்கன்னா 10 ஆம்பியர் கொண்ட ரிலே கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக ஒரு ஹெவியான 2.1 ஆம்ப்ளிஃபையருக்கு அல்லது 3 சேனல் ஆம்ப்ளிஃபையருக்கோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அதற்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த போர்டினுடைய இன்புட் மற்றும் அவுட்புட் கனெக்ஷனில் ஃபஸ்ட்டு பவர் சப்ளை ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஏசி சப்ளை இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இப்போது ஸ்பீக்கர் டெர்மினல்ஸ் இன்புட்டு அவுட்புட் எங்கே கொடுக்குறதுங்கிறத பார்ப்போம். ஆன் போர்ட்லேயே மார்க் பண்ணியிருக்காங்க, அதன்படியே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ரிலே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சேனலுக்கான இன்புட்டு
அதாவது கிரவுண்டை தனியாக நீங்கள் எடுத்துக்கோங்க, டைரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸ்பீக்கரினுடைய பாசிட்டிவை மட்டும் இன்புட்டாக இதில் கொடுத்து அவுட்புட்டாக வெளியில் எடுத்துக்கோங்க. இது லெஃப்ட் சேனல். அடுத்து ரைட் சேனலுடைய ஸ்பீக்கர் சேனல் பாசிட்டிவை மட்டும் இன்புட் இங்கே கொடுத்து அவுட்புட் இங்கே எடுத்துக்கோங்க. அதற்கடுத்து சப்வூஃபர் சேனலுடைய இன்புட் அதே மாதிரி நீங்கள் சப்வூஃபருடைய நெகட்டிவை டைரெக்டாக கொடுத்துட்டு பாசிட்டிவ் மட்டும் இன்புட்டாக இங்கே கொடுத்து அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். அல்லது இந்த இடத்துல கனெக்ட் பண்ணனாலும் சரி, இன்புட் இங்கே கொடுத்து அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணி இந்த 3 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டை உங்கள் ஆம்ப்ளிஃபையரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ஆம்ப்ளிஃபையரில் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய ஏசி சப்ளை மூலிமா இது ஒர்க் ஆகும். பர்டிகுலர் டிலே ஒரு 5 செகண்ட்ஸ் to 10 செகண்ட்ஸ் டிலே கழித்து தான் இந்த ப்ரொடக்ஷன் போர்டு ஆன் ஆகும். அதாவது ஆம்ப்ளிஃபையர் ஆன் ஆனதுலேருந்து அந்த 5 to 10 செகண்ட்ஸ் டிலே கழித்து தான் இந்த ரிலே என்ன பண்ணும், உங்கள் ஆம்ப்ளிஃபையர் கூட ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணும். அப்படி டிலே கழித்து கனெக்ட் பண்ணும்போது உங்கள் ஆம்ப்ளிஃபையரை ஆன் பண்ணும்போது வரக்கூடிய டப் சவுண்டு உங்கள் ஸ்பீக்கரில் வர்றது தவிர்க்கப்படும். அதே போல் ஆம்ப்ளிஃபையரை நீங்கள் ஆஃப் பண்ண உடனே இமிடியேட்டாக இந்த ரிலே ஆஃப் ஆகிட்டு உங்களுடைய ஸ்பீக்கர் அல்லது சப்வூஃபரை ஆம்ப்ளிஃபையர்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடும். ஸோ அந்த டைம்லையும் அந்த டப் அப்படிங்கிற சவுண்டு வராமல் தடுக்கும். கூட பார்த்தீங்கன்னா எப்போது இந்த ஸ்பீக்கர் டெர்மினல் இன்புட் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதில் உங்களுடைய ஆம்ப்ளிஃபையரில் ஏதாவது ஃபால்ட் ஆகிட்டு டிசி சப்ளை டைரெக்டாக இன்புட்டாக இதில் வருது அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணிவிட்டு உடனே இந்த ரிலே ஆஃப் ஆகி உங்களுடைய ஸ்பீக்கரை ஆம்ப்ளிஃபையர்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடும். அப்படி டிஸ்கனெக்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதாவது ஆம்ப்ளிஃபையரில் ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறத. இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலான்னா, இந்த ஸ்பீக்கர் டிலே போர்டு ஆஃப் ஆகிறத வச்சும் கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு ஆஃப் ஆகிறத வச்சும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அல்லது உங்களுடைய மல்டிமீட்டரை எடுத்து உங்களுடைய ஆம்ப்ளிஃபையர்னுடைய ஸ்பீக்கர் டெர்மினல் அவுட்புட்டில் டிசி மோடில் உங்கள் மல்டிமீட்டரை வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்புட்டாக கொடுக்கக்கூடிய அந்த போர்டுக்கு கொடுக்குற டிசி சப்ளை அப்படியே அவுட்புட்டில் ஒரு 30 வோல்ட்டு 40 வோல்ட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த வோல்ட்டு டிசியாக கன்வெர்ட் ஆகி வரக்கூடிய வோல்டேஜ் அப்படியே வந்ததுன்னா உங்களுடைய ஆம்ப்ளிஃபையர் போர்டில் ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சு தான் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு உங்களுடைய ஸ்பீக்கரை பாதுகாக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, அல்லது இந்த 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, இந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும். நம்மளுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் ப்ராடக்ட் லிங்க் வழியாக ஆர்டர் பண்ணி நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.